அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் தும்முதல், கொட்டாய் விடுதல், இதை பற்றியும் தெளிவான விளக்கங்கள் வந்துள்ளது. இஸ்லாம் முழுமையான மார்க்கம் என்பதற்கு இதுவும் ஒரு மிகச்சிறந்த ஆதாரமாக இருக்கிறது. மனிதன் முதலில் செய்த செயல் தும்மல். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊதப்பட்ட பிறகு முதலில் அவர் தும்மினார்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார்கள் என்று நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தும்மல் அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமானது. உங்களில் ஒருவர் தும்மினால், அல்ஹம்துலில்லாஹ் கூறினால், அருகிலுள்ளவர் யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும் என்று கூறட்டும் என்று சொன்னார்கள். அதேபோல் கொட்டாய் விடுதல் என்பது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து வருகிறது. உங்களில் ஒருவர் கொட்டாவி விட்டால் அவர் முடிந்தளவிற்கு அடக்கி கொள்ளட்டும். ஏனென்றால் உங்களில் ஒருவர் கொட்டாவி விடும் பொழுது அதை பார்த்து ஷைத்தான் சிரிக்கிறான். தும்மல் என்பது அது சுறுசுறுப்புக்கான அடையாளம். நம்முடைய மூக்கிலோ வாயிலோ ஏதேனும் தூசியோ தகாத ஏதோ ஒரு பொருள் நுழைந்து விட்டால் தும்மல் வரும், அதை வெளியேற்றுவதற்கு. அது உடலை ஒரு புத்துணர்ச்சி உண்டாக்கும். ஆனால் கொட்டாவி என்பது சோம்பலின் அடையாளம். அது உடல் முழுக்க சோம்பலை பரப்பிவிடும். அதை பார்த்த மற்றொருவருக்கும் அந்த சோம்பல் பரவும், அவரும் கொட்டாய் விடுவார். ஆகவே இது ஷைத்தானுடைய புறத்தில் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். அதேபோல் உங்களில் யாராவது தும்மினால் அல்லது கொட்டாய் விட்டால் தன்னுடைய கையாலேயோ அல்லது துணியாலேயோ தன் வாயை பொத்தி கொள்ளட்டும் என்றும் அதற்கான வழிமுறையையும் சொல்லி காட்டினார்கள். இது ஒன்றே, இன்னி அத்மம்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தினால் முழுமையாக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் சொன்னானே. இந்த சின்ன சின்ன செயல்களுக்கு கூட முழுமை பெற்றிருப்பது ஒரு அடையாளமாக இருக்கிறது. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே யூதர்கள் கேட்பார்கள், என்ன உங்களுடைய தூதுவர் சிறுநீர் மலம் கழிப்பதையும் கூட உங்களுக்கு எப்படி என்று கற்றுத்தருகிறாரே என்று கிண்டலாக கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாமிய மார்க்கம் முழுமையானது என்பதற்கு இது போன்ற செயல்களை கற்றுக் கொடுப்பதும் ஒரு ஆதாரமே என்று சொன்னார்கள். ஆகவே இஸ்லாமிய மார்க்கத்தை பெறுவதற்கு நாம் பாக்கியத்தை புரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் நம் மீது இஸ்லாத்தை கொண்டு அருட்கொடை செய்தான்.